உலகத்தை மகிமையுடன் வாழ நெறிகாட்டுகிறது. சுடருக்கு முன்னால் ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, மொழி இல்லை, தேசம் இல்லை, எந்த பேதங்களும் இல்லை. இதோ வானோக்கி எரிகின்ற அற்புதமான ஆன்மீக ஜோதி. அந்த ஜோதிக்கு இப்பொழுது முக்கிய விருந்தினர்கள் தம்முடைய கரங்களால் இங்கே கற்பூர தீபாராதனை செய்து மகிழ்கிறார்கள். அந்த மூல ஜோதியின் வடிவம் ஒரு தாமரை பூவின் இதழ்களைப் போல 5 இதழ்களும் 5 சுடர் விட்டு எரிய இந்த 5 இயக்கமாகிய பஞ்சபூதங்களை இயக்குகின்றது அந்த இறைவன் என்னும் பரம்பொருளின் வடிவமே. அதுதான் ஏக ஜோதி என்னும் ஒற்றை ஒரு வடிவம் என்பதை இங்கே உணர்த்தி காட்டுகிறாள். ஒரு முறை கேட்டார் ஒருவர், அம்மா, இங்கே ஏற்றி வைக்கின்ற இந்த ஜோதிக்கு என்ன விளக்கம் என்று தெரியவில்லையே என்று அடிகளார் அவர்களை கேட்டபொழுது அவர் சொன்னாராம், மகனே, இந்த உலகத்திலே பல ஜோதிகள் உண்டு. யோம ஜோதி, ஞான ஜோதி, ஏம ஜோதி, ஞான ஜோதி என்று பல ஜோதிகள் உண்டடா. ஆனால் மருவத்தூரிலே ஏற்றி வைக்கும் ஜோதி ஏக ஜோதி. எப்படி அது ஏக ஜோதி? இன்ன மதத்தார், இன்ன இனத்தார், இன்ன மொழியார், இன்ன தகுதி உள்ளவர்கள் மட்டும்தான் ஏற்ற வேண்டும், வணங்க வேண்டும் என்று இல்லாமல் எல்லா மக்களுக்குமான ஜோதியாக சுடர் விடுகின்றதால் இது ஏக ஜோதி. இந்த ஜோதியை தரிசிக்கின்ற எல்லோருக்கும் நன்மை விடையும், இயற்கையின் நலன் செழிக்கும், மனிதகுலம் ஒன்றுபட்டு வாழ வேண்டும், மன இருள் நீங்க வேண்டும் என்பதற்காக ஏற்றி வைக்கும் ஜோதி. பாருங்கள், மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அம்மா, எங்களுக்கு உன் அருள் வேண்டும், உன் அருளை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு மன இருள் போக வேண்டும், எங்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும், எங்களின் வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற கூட்டம் இதோ ஆதி பொருளாகி ஆதிபராசக்தியின் வடிவாய் அம்மா என்று பக்தர்களால் அழைக்கப்படுகின்ற அடிகளார் அவர்கள் ஏற்றி வைத்த ஆன்மீக ஜோதியை தரிசனம் செய்கிறது மக்கள் கூட்டம். இப்பொழுது தன் வர்ணனையை தொடர்கிறார் முனைவர் பெரியாண்டவன் அவர்கள். ஓம் சக்தி. அன்னை ஆதிபராசக்தி ஒளி வடிவாக இருக்கிறார். சரி, இந்த ஒளி ஏற்றப்படுகிற நேரம் ஏன் மாலை நேரமாக இருக்கிறது என்பது பலருடைய கேள்வி. சக்திகளே, அன்னை ஆதிபராசக்தியால் படைக்கப்பட்ட ஒன்றுதான் சூரியனும் சந்திரனும். அப்படி சூரியனும் சந்திரனையும் ஆதிபராசக்தி படைத்தாலும் சூரிய மண்டலத்துக்குள்ளேயும் சந்திர மண்டலத்துக்குள்ளேயும் ஆதிபராசக்தி இருக்கிறார். இப்பொழுது அம்மாவுடைய அருளோடு ஏற்றி வைக்கப்பட்ட அந்த ஜோதியை எப்படி வழிபட வேண்டும் என்பதையும், எங்கே கொண்டு போய் யார் யார் வைக்க வேண்டும் என்பதையும் இப்பொழுது அம்மா அருளானின் வண்ணம் வழங்கிக் கொண்டிருக்கிறார். முக்கிய விருந்தினர்கள் இவ்வளவு நேரம் ஜோதியை ஏற்றி அந்த பேரொழியிலே அன்னை ஆதிபராசக்தியுடைய திருவுருவை கண்டு அம்மாவை வழிபடுவது போல நினைத்து அந்த ஒளிவை வழிபட்டு ஆராதனை செய்தார்கள். சிறப்பு துணையோடு ஏற்றி வைக்கப்பட்ட அந்த ஜோதியை அம்மா மேலே ஜோதி மாடியிலே கொண்டு வைக்க அருளானை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அன்னை ஆதிபராசக்தி சூரிய மண்டலத்துக்குள்ளேயும் இருக்கிறாள், சந்திர மண்டலத்துக்குள்ளேயும் இருக்கிறாள். இங்கே பாருங்கள், எந்த நேரம் சூரியன் மேற்கு திசையிலே மறைகின்ற நேரம், சந்திரன் கிழக்கு திசையிலே ஒளி தருகிற நேரம். இந்த நேரத்திற்கு இடையிலே இந்த ஜோதி ஏற்றப்படுகிறது. நீங்கள் சரியாக பார்த்தால் அங்கே மேற்கே சூரியன் மறைகின்ற நிலையும் கிழக்கே சந்திரன் தோன்றுகின்ற கோட்டுக்கும் நடுவிலே இந்த பேரொளி இருக்கிறது. நமக்கெல்லாம் சந்தேகம், சூரியன் மறைகிற நேரம், சந்திரன் தோன்றுகிற நேரம், அதற்கு ஒரே நேர்கோட்டிலேயே இந்த பேரொளி மத்தியிலே இருக்கிறது என்றால் இதற்கு விடை கூறுகிறது லலிதா சகஸ்ரநாமம். சூரியனுடைய மத்தியிலே இருக்கிறான் ஆதிபராசக்தி என்பதை பானு மண்டல மத்தியஸ்தா என்று சொல்லுகிறது. சந்திரனுடைய மண்டலத்திலே உள்ளே இருக்கிறான் என்பதை சந்திர மண்டல மத்தியகா என்று சொல்லுகிறது. இதை இரண்டுக்கும் நடுவிலே இருக்கிறார் என்பதை அவனுடைய அபிராமப்பட்டர் அழகாக சொல்லுவார். இரவு பகல் சூழும் இரு சுடர்க்கும், இரவு சூழ்கின்ற சுடர் சந்திரன், பகல் சூழ்கின்ற சுடர் சூரியன், இரவு பகல் சூழும் இரு சுடர்க்கும் இடையே கிடந்து நடுவே கிடந்து ஒளிர்கின்றதே என்று சொல்லுவார். இரண்டு சுடர்களுக்கும் அன்னை ஆதிபராசக்தி நடுவே கிடந்து ஒளி வருகிறாள். இந்த பேரொளி இருக்கிறதே, அந்த பேரொளி அன்னை ஆதிபராசக்தி தான். அவள் சூரியன் வருகின்ற நேரத்திலேயும் சந்திரன் தோன்றுகிற நிலையிலேயும் இடையிலே நடுவிலே இருக்கிறாள். நடுவிலே அன்னை ஆதிபராசக்தியாக இருக்கிறாள் என்பதை எடுத்து காட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் இப்பொழுது ஏற்றப்படுகின்ற ஏற்றி இருக்கின்ற அம்மாவுடைய அருள் தாங்கி நிற்கின்ற அந்த ஆன்மீக ஜோதி. ஆன்மீக ஜோதி ஏக ஜோதி, ஒரே தாய் ஒரே குலகம் என்கின்ற கொள்கையை உலகமெல்லாம் சக்தி நேர் வாங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் என்கின்ற கொள்கையை உலகெல்லாம் பறைசாற்றுகின்ற ஜோதி தான் அந்த ஜோதி. அந்த ஜோதியை வழிபட்டு ஒவ்வொருவரும் உள்ளத்துக்குள்ளே எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் முக்கியமான ஒன்று.
குமரகுருவர் சொல்லுவார், அகந்த கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கேன்னு சொல்லுவார். இங்கே பாருங்கள், சக்திகள் அந்த ஜோதியை வழிபட்டு உள்ளத்துக்குள்ளே ஏற்றுகின்ற நிலையிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேராசிரியர் இப்பொழுது தொடர்வார்கள். ஓம் சக்தி. ஆதிபராசக்தியை ஏற்றி வைத்த அற்புதமான ஜோதியை தங்களுடைய இதயத்துக்குள்ளே ஏற்றி வைத்திருக்கின்ற அருமையான காட்சியை நாம் கண்டிருக்கிறோம். ஓம் வலக்கண் கதிர் என கொண்டாய் போற்றுவோம், ஓம் இடக்கண் மதியென கொண்டாய் போற்றுவோம் என்று அன்னை ஆதிபராசக்திக்கு வலக்கண்ணாக சூரியனும் இடக்கண்ணாக சந்திரனும் இருக்கிறது என்று ஏம்பத்தூர் ஆதிபராசக்தியின் மந்திர நூல் முழக்குகிறது. இந்த இரண்டுக்கும் நடுவே இந்த அருமையான மாலை வேளையில் அன்னை ஆதிபராசக்தியின் ஆன்மீக ஜோதியாக இருக்கிற அந்த ஜோதியை ஆத்ம ஜோதியாக, ஏக ஜோதியாக, தன் தேக ஜோதியாக, நாக ஜோதியாக அம்மா ஏற்றி தந்திருக்கிற இந்த அருமையான நேரத்தை நாம் கண்டு கொண்டிருக்கிற நேரம் மிக அற்புதமான வாழ்க்கையில் நாம் செய்த மிக புண்ணியமான நேரம். மக்கள் எல்லாம் போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சுற்றி இருக்கின்ற சக்திகள் எல்லாம் என்ன பாடுகிறார்கள்? அருள் ஜோதி பொருள் ஜோதி ஆத்ம ஜோதியே, அருஞ்சோதி பெருஞ்சோதி அன்னை ஜோதியே, இன்ப ஜோதி ஈகை ஜோதி உண்மை ஜோதியே, எண்ண ஜோதி ஏக ஜோதி ஐந்து ஜோதியே, ஏற்ற ஜோதி ஏற்றும் ஜோதி எங்கள் ஜோதியே, உலக ஜோதி ஊக்க ஜோதி ஓங்கு ஜோதியே, அவ்வியங்கள் தீர்த்து வைக்கும் அழகு ஜோதியே, ஆதி ஜோதி ஆன ஜோதி அன்னை ஜோதியே, ஆற்றல் ஜோதி ஆக்கல் ஜோதி போற்றி ஜோதியே, இன்னல் நீக்கும் நன்மை காக்கும் எங்கள் ஜோதியே, கண்ணல் போல வந்த அன்னை தந்த கழிப்பு ஜோதியே என்று ஜோதியை போற்றி போராட்டி இந்த ஜோதி கலசம் தற்போது அதற்காக அமைத்திருக்கின்ற மேடைக்கு எடுத்துச் செல்லப்படுகின்ற அற்புதமான உண்மையான நேரம். இஞ்சோதி தரிசனத்தால் மக்கள் எல்லாம் என்ன வேண்டிக் கொள்கிறார்கள்? போற்றுகிறார்கள் ஜோதியை. ஈனம் நீக்கும் மானம் காக்கும் ஏக ஜோதியே, ஈரேழு உலகமெல்லாம் ஏற்கும் ஜோதியே, இருளை நீக்கும் அருளையாக்கும் ஏக ஜோதியே, உண்மை ஜோதி நன்மை ஜோதி தன்மை ஜோதியே, பெண்மை ஜோதி பேணும் ஜோதி பெரிய ஜோதியே, மறுவூர் வந்து மகிமை தந்த மாதா ஜோதியே, சுந்தர தமிழில் மந்திரம் தந்த தந்திரம் ஜோதியே என்று இந்த ஜோதி ஏற்றிச் செல்லப்படுகிற அதற்குரிய மேடையில் எடுத்துச் செல்லப்படுகிற அற்புதமான இந்த காட்சியை கண்டு மக்கள் எல்லாம் பரஞ்சோதியை உரஞ்சோதியை பராபரை ஜோதியை பரஞ்சோதியை மரஞ்சோதியை அனைத்து ஜோதியை எல்லாரையும் காக்க வந்த ஏக ஜோதியை எடுத்துச் சென்ற காட்சியை கண்டு கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது வர்ணையை டாக்டர் பாலா ரமணி அவர்கள் தொடர்கிறார்கள். ஓம் சக்தி. ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம் என்பதாக அங்கே பீடத்தினுடைய உச்சியை அடைகிற ஜோதியை நேயர்களும் பக்தர்களும் கண்டுகளிக்கிறார்கள். இதோ மேலே வாம ஜோதியாக, சோம ஜோதியாக, வான ஜோதியாக, ஞான ஜோதியாக, மாக ஜோதியாக, யோக ஜோதியாக, வாத ஜோதியாக, நாத ஜோதியாக, ஏம ஜோதியாக, வியோம ஜோதியாக, ஏறு ஜோதியாக, வீரு ஜோதியாக, ஏக ஜோதியாக, ஏக ஜோதியாக, ஏக ஜோதியாக, ஏக ஜோதியாக, ஆதி நீதி வேதனே, ஆடல் நீடு பாதனே, வாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே என்கிற பெரும் மகிழ்ச்சியோடு அங்கே பக்தி உணர்வோடு இங்கே ஜோதி ஏற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மீனாகுமாரி வர்ணனையை தொடர்வார். ஓம் சக்தி. அடிகளார் என்னும் ஆன்மீக குருவினால் அவர்களுடைய அருளாணையின்படி ஏற்றி வைக்கப்பட்ட இந்த ஆன்மீக ஜோதி சுடர்விட்டு பிரகாசிக்கின்றது. ஜோதியே, சுடரே, தோன்றா பெருவெளியே, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட அன்னையே என்று ஆதிபராசக்தி அன்னையை வணங்குகின்ற வகையிலே அவள் முன்னிலையிலே இதோ அந்த சுடரேற்றப்பட்ட மூல ஜோதி கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஜோதியை வணங்குவதால் என்ன பயனா? வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் ஒன்றிணைக்கும் ஜோதி, இறைவனின் வடிவத்தை நினைவூட்டும் ஜோதி, இயற்கையின் இறையருளை இனம் காட்டும் ஜோதி, கள்ள இருளை கொள்ளை கொள்ளும் ஜோதி, வெள்ளை உள்ளமாய் மாற்ற வரும் ஜோதி, நல்ல மனம் நம்பிக்கை தரும் ஜோதியை இதோ நமக்கு ஏற்றி வைத்து காட்டிய அந்த ஆச்சாரிய பீடநாயகர் படியேறி வந்து எல்லோருக்கும் ஒளியூட்டி, மக்களே எல்லோரும் இந்த ஜோதியை பயனை பெறுங்கள் என்று நமக்கு உணர்த்துவதைப் போல அவர்கள் ஏற்றி வைத்த ஜோதியை இப்பொழுது அவர்கள் இங்கே எல்லோருக்கும் காட்டுமுகமாக வந்திருக்கிறார்கள். இது ஜோதி மேடை, தைப்பூச ஜோதி மேடை என்னும் பீடத்திலே அன்னை ஆதிபராசக்தியின் திரு முன்னிலையிலே அவளின் அருளையெல்லாம் எல்லா மக்களுக்கும் வழங்க வந்த ஆச்சாரிய பீடநாயகர் குருவாக எல்லா மக்களாலும் அம்மா என்று சொல்லி வணங்கப்படுகின்றவர் எங்கே ஆதிபராசக்தி எனும் அன்னையின் திருவுருவத்திற்கு கற்பூர தீபாராதனை செய்து
தன்னுடைய வழிபாட்டை நடத்துகிறார்கள். தாய் தெய்வமாய் வந்து இந்த தரணியை காக்க வந்த ஆதிபராசக்தி எனும் அந்த மூல தெய்வத்தை